இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளும் 2 தடவை தான் அழகா தெரியும். ஒன்று அடைவதற்கு முன்பு, இன்னொன்று இழந்ததற்கு பின்பு. கரெக்ட் தானே? ஆக்சுவலா இதை எதுக்கு சொல்றேன்னா, எந்த ஒரு உறவும் இருக்கும்போது அதனோட அருமை நமக்கு தெரியறது இல்லை. இல்லாதப்ப தான் அந்த உறவை நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம். உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, எல்லார்கிட்டையும் அன்பா அனுசரிச்சு நடந்துக்கிறது, எல்லாரோட ஒத்துமையா இருக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் ஏதோ பாட்டம் பூட்டம் காலத்து பழக்க வழக்கங்கள் மாதிரி தான் இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் பிள்ளைங்க பாக்குறாங்க. பிள்ளைங்களாவது இன்னைக்கு ஜென்ரேஷன் சரி ஓகே, பெரியவங்களே அப்படிதான் நடந்துக்கிறாங்க. நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டு போயிடணும். எல்லாத்தையும் தூக்கி சுமந்துட்டு இருந்தா நம்ம பொழப்ப யார் பாக்குறது அப்படின்னு. நீ யாருக்காக வேணாலும் வாழ்ந்துட்டு போ, ஆனா உனக்கான வாழ்க்கையும் கொஞ்சம் வாழ கத்துக்கோ. இல்லைன்னா உனக்கான வாழ்க்கையை நீ என்னைக்கும் வாழவே முடியாது அப்படின்னு அறிவுரை சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு உலகம் வந்து நிக்குது. இது எப்படிங்க சரின்னு ஆகும்? நமக்கான வாழ்க்கையை வாழ வேண்டியதுதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா நம்மளை சார்ந்தவங்களையும் வாழ வச்சு வாழ்ந்து பாருங்க, நல்லா இருக்கும்ல. சக மனிதர்களை சந்தோஷமா வச்சுக்காம கடவுளை மட்டும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு என்ன பலன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? 1000 முறை நம்ம அவமானப்படுத்தினாலும் அதையெல்லாம் மறந்து மறுபடியும் நம்ம கிட்ட பேச துடிக்கிற சில உண்மையான உறவுகள் இருக்க தான் செய்யும். நீங்க கவனிச்சா தெரியும். நமக்கு வலிக்கிற மாதிரி தானே மற்றவங்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலே போதும், நமக்கு மற்றவங்கள அவமானப்படுத்தணும்னு தோணவே செய்யாது. நம்ம பிள்ளைங்க எந்த இடத்துலையும் தோத்துடக்கூடாது, நாமளும் எந்த இடத்துலையும் தலை குனிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களை நிறைய பேர் எதுலேயும் கலந்துக்க விடுறது கூட இல்லை. ஜெயிக்கிறதா இருந்தால் மட்டும் கலந்துக்க, இல்லைனா வேண்டாம் வந்துரு அப்படின்னு சொல்கிற மாதிரி பெற்றவங்க வந்துட்டாங்க. அந்த காலத்தில் நமக்கு அப்படியாங்க சொல்லி கொடுத்தாங்க? முயற்சி பண்ணு, மற்றதை ஆண்டவன் பார்த்துப்பான் அப்படின்னு தானே சொல்லி கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கெல்லாம்? நம்ம கிளாஸ் ரூமில் என்ட்ரான உடனே பிளாக் போர்டில் டீச்சர் எழுதி போட்டிருக்க முதல் வாசகம் என்னவா இருக்கும்? டூ யோர் பெஸ்ட், காட் வில் டூ த ரெஸ்ட். அப்படி தானே? ஆனால் இப்போ ஜெயிக்கிறதுனா மட்டும் கலந்துக்க, இல்லைனா விட்டுரு, தோத்துட்டா அசிங்கண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரியவங்களோட அட்வைஸே இருக்குது. தோத்து போகிறதுலையும் ஒரு வெற்றி இருக்குது அப்படின்னு இனிமேல் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அம்மா கிட்ட தோத்துப்போ, அன்பு அதிகமாகும். அப்பா கிட்ட தோத்துப்போ, அறிவு வளரும். அதுவே மனைவி கிட்ட தோத்துப்போ, மகிழ்ச்சி ரெட்டிப்பாகும். அதுவே கணவன் கிட்ட தோத்து போனால் நித்தமும் உன் காலடியில் காதல் மலரும். பிள்ளைங்க கிட்ட தோத்து போனால் பாசம் பன்மடங்காகும். அதுவே நம்ம சொந்தங்கள் கிட்ட தோத்து போனால் உறவு பலப்படும். உன் நண்பர்கள் கிட்ட தோத்து போய் பாரு, உன் நட்பு உறுதிப்படும், அதாவது ஸ்ட்ராங் ஆகும். அப்படின்னா தோத்து போகிறதும் ஒரு விதத்தில் வெற்றி தான், சரியா? ஜெயிச்சே ஆகணும்னு நினைக்கிற இந்த ஜென்ரேஷன் தோல்வி மூலமாக கிடைக்கிற வெற்றியும் ஜெயிச்சதுக்கு சமந்தான்றதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற அன்பாக இருந்தாலும் சரி, மரியாதையாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, சங்கடமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு நாள் அது உங்களுக்கு திரும்ப வரும். அது நீங்கள் செஞ்சதை விட சிறப்பாக உங்களுக்கு செஞ்சுட்டு போகும். அதுதான் உண்மை. அதே மாதிரி ஒத்துமையாக இருக்கிறதுக்கு எப்போதுமே பணமும் ஆடம்பரமும் தான் தேவைன்னு கிடையாதுங்க. இட் ஜஸ்ட் நீட்ஸ் லவ், எஃபர்ட் அண்ட் ப்ரெசன்ஸ்.